அதிமுகவின் மாநிலங்களவை உறுப்பினர் நவநீத கிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். மேலும் காலம் தாமதப்படுத்துவது சட்டத்திற்கும் நல்லதல்ல, நியாயத்திற்கும் நல்லதல்ல, தமிழக மக்களின் நலனுக்கும் நல்லதல்ல. ஏனெனில் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே மாண்புமிகு சின்னம்மா அவர்களை தங்களின் தலைவர் என்று தேர்ந்தெடுத்து அப்பொழுதே கையெழுத்து விட்டு விட்டார்கள். இப்பொழுது நம்மளுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவில் மாண்புமிகு பெரியம்மா, மாண்புமிகு சின்னம்மா ஆகியோருடைய தயவில் முதல்வராக பலமுறை இருந்தவர். பேராசையின் காரணமாக அவரே மாண்புமிகு சின்னம்மாவை முன்மொழிந்து தீர்மானத்தை நிறைவேற்றிவிட்டு அமைதியாக 2-3 நாட்கள் இருந்த பிறகு தன்னை மிரட்டியதாக ஒரு தவறான தகவலை உலகிற்கு பரப்புகிறார். திரு சுப்பிரமணிய சாமி அவர்கள் மிக அழகாக கூறியுள்ளார்கள். தான் மிரட்டப்பட்டேன் என்று கூறும் நபர் தமிழகத்தின் முதல்வராக இருப்பதற்கு அருகதையற்றவர் என்று கூறியிருக்கிறார். தனக்கு பதவி வருகின்ற பொழுதெல்லாம் மிகவும் பணிவாக இருந்தது போல் காட்டி இந்த கழகத்திற்காக கிட்டத்தட்ட 33 ஆண்டுகள் தன்னையே அர்ப்பணித்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர்கள் இருந்த பிறகு கழகத்தின் நலனிற்காக அனைவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க அனைத்து எம்எல்ஏக்களும் தங்களின் தலைவர் என்று மாண்புமிகு சின்னம்மா அவர்களை தேர்ந்தெடுத்த பிறகு, முறையாக தேர்ந்தெடுத்த பிறகு அவர்கள் முதல்வராவதை தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் இந்த சதி வேலையில் அவர் ஈடுபடுகிறார். அவர் இறுதி வெற்றியை பெற முடியாது. ஏனென்றால் நம் கழகத்தைச் சேர்ந்த அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் மாண்புமிகு சின்னம்மாவை தங்களுடைய தலைவர் என்று ஏற்றுக்கொண்டு கையெழுத்திட்டு அந்த மனுவானது மேதகு ஆளுநர் அவர்களிடம் அளிக்கப்பட்டுள்ளது. மேதகு ஆளுநர் அவர்களும் அதனை பற்றிய ஒரு அறிக்கையை மத்திய அரசிற்கு கொடுத்துள்ளார். எனவே காலதாமதம் என்பது சட்டப்படி தவறு. எனவே விரைவில் மேதகு ஆளுநர் அவர்கள் மாண்புமிகு சின்னம்மா அவர்களை அழைத்து அரசு அமைக்கும்படி நிச்சயமாக கோரிக்கை விடுப்பார், அழைப்பார். அதில் எந்த சந்தேகமே இல்லை. என்னங்க இல்லைக்கே சார், அதாவது ஒவ்வொருத்தரை பற்றியும் நாங்கள் குறை சொல்றது நம்மளுடைய வேலை இல்லை. நம்ம கிட்டே இருந்து நம்மளுடைய வளர்ந்தவர் நமக்கு துரோகம் செஞ்சுட்டு போயிட்டாரு. அதுதான் இப்போ வருத்தமாக இருக்குது. அவர் ஒழுங்காக இருந்திருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவருக்கு பல முறை முதல்வர் பதவி வழங்கப்பட்டு விட்டது, 3 முறை வழங்கப்பட்டு விட்டது. அப்படி வழங்கிய பிறகும் அவர் திருப்தி அடையவில்லை. கழகம் அவரோடு இருக்கிறதாக அவர் தவறான இல்லை சார். அடுத்த கட்டமாக நடவடிக்கை எடுக்கப்படும், முறையான நடவடிக்கை எடுக்கப்படும். தற்போது சென்னை போயஸ் தோட்டத்தில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் நவநீத கிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். தற்போது அதன் நேரலையை தொடர்ந்து பார்க்கலாம். அவர்கள் அதனுடைய மத்திய அரசினுடைய கவனத்தை நாங்கள் திருப்பியிருக்கிறோம். அங்கு இருக்கின்ற அத்துணை உறுப்பினர்களுமே மாண்புமிகு சின்னம்மா முதல்வராவதை எந்த சக்தியும் தடுக்க முடியாது என்பதை ஒற்றுக் கொண்டுள்ளார்கள். தமிழக முதலமைச்சர் சின்னம்மா, தமிழக முதலமைச்சர் சின்னம்மா, தமிழக முதலமைச்சர் சின்னம்மா. சார் அது மேல இருக்கவங்க முடிவு பண்றாங்க. இல்ல சார், அது மேல இருந்து நம்ம கழகத்தில் சொல்றதை பொறுத்து இருக்குது. நேற்று நாங்கள் இரு அவைகளிலும் நம்மளுடைய தமிழக மக்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளோம். அங்கு இருந்த அனைத்து உறுப்பினர்களுமே நம்மளுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டார்கள்.